ஹலோ விபாஸ், எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், பையிங், செல்லிங், இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சார்ட் பேங்க் நிஃப்டினுடைய 50 மினிட் சார்ட். இது இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் மைனஸ் தான் மைனஸ் ஓப்பன் ஆகணும். டக்குன்னு அதனுடைய லோ பார்த்திங்க அப்படின்னா 48,150 வரைக்கும் லோ வந்திருக்கு. திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் அதனுடைய ஹை இன்றைக்கி என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 48,450 இன்றைக்கி டுடே ஹையு. ஆனால் இன்றைக்கி டுடே க்ளோஸ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 48,232 க்ளோஸு. அதாவது மைனஸ் ஒரு 58 பாயிண்டில் மைனஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. மார்க்கெட் இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸில் தான் வேரியேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் மேலே போய் லாஸ்ட்டு ஆஃப் அன் ஹவரில் மார்க்கெட் சடனாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது 47,950 ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம். அதை உடச்சின்னா அடுத்த சப்போர்ட் 47,700 ஒரு சப்போர்ட் சொன்னோம். அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 48,400 ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 48,640 ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நம்ம சொன்னது என்ன, கீழே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கீழே டவுன் வந்துச்சுன்னா நம்ம பை பண்ணலாம், கீழே மார்க்கெட் திரும்ப மேலே தான் போகும்னு சொன்னோம். பட் அதேமாதிரி ஒரு 100 பாயிண்ட் வேரியேஷன் ஆகிட்டு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர் மட்டும் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ஆகிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வரைக்கும் போயிருக்கு. அதாவது 48,450 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப அங்கேருந்து சடனாக ஒரு செல்லிங் கீழே வந்திருக்கு. க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா -58 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு நம்மளுடைய பேங்க் நிஃப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். எங்கே கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் வாங்கலாம். இப்போ மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 48,230 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு மார்க்கெட் மோஸ்ட்லி அதாவது இந்த லெவல்ஸ் கீழே ஓப்பன் ஆனால், அதாவது 48,000 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு, 48,000 ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது 48,750 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு, 48,750 ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவல்ஸும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 48,500 ஒரு 47,500 ஒரு சப்போர்ட்டு. மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் இதே தான், 48,450 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அடுத்தது அதனுடைய லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய 48,650 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். இப்போ மார்க்கெட் இப்போ நம்மளுடைய பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது அதனுடைய ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹை 48,650 இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் எவ்ரி ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி செல் தான், திரும்ப கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எவ்ரி ரைஸ் செல்லு. இப்போ நாளைக்கு நம்மளுடைய பேங்க் நிஃப்டி பிலோ 48,000 கீழே ஓப்பன் ஆகுது, அதாவது 48,000 கீழே ஓப்பன் ஆகுது, 48,000 கீழே ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக அந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுக்கலாம், பேங்க் நிஃப்டி செல் பண்ணலாம். கீழே அதனுடைய அடுத்த லெவல்ஸ் 47,700 வரைக்கும், அதாவது 750 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த லெவல்ஸ் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னா அடுத்தது 47,500 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் போயிட்டுருக்கும். அதாவது ஒரு அப் அண்ட் டவுன் ரேஞ்சில் தான் சான்சஸ் இருக்குது. நம்மளுடைய பேங்க் நிஃப்டி 48,000 கீழே வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம தாராளமாக அந்த இடத்துல புட் எடுக்கலாம், அந்த இடத்துல செல் பண்ணலாம்.
இல்லை 48,000 வந்து சப்போர்ட் எடுக்குது, 47,950 வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது அப்படிங்கும்போது திரும்ப அந்த இடத்துல வந்து நம்ம கால் ஆப்ஷன் எடுத்து திரும்ப மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் உடைச்சிது அப்படின்னா இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அதனுடைய அடுத்த லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் தான் இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸும் உடச்சிச்சின்னா அடுத்து இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதேமாரி மேலே இப்போ வந்து ஃப்ளாட்டாக இந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகுது. இப்போ 48லேயே சப்போர்ட் எடுத்து 48 இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது திரும்ப இது வரைக்கும் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரைஸ் அண்ட் செல்லில் தான் இப்போ பேங்க் நிஃப்டி வந்து இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் தான். நீங்கள் உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், see you, take care.